மாமா, நைனாவை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பூனையை மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி தான். ஆமா ஆமா, இந்த கணக்கு வேற கண்ணை உருட்டிட்டு ஒரு தினுசா பாக்குறான். இந்த விஷயம் லீக் ஆச்சு, அழகு என்ன கொன்னுருவா. இப்ப என்ன பண்றது? நைனா சிங்கப்பூர் போறாரு. என்னது அப்படின்னு சொல்லி தண்ணியில தள்ளி விட்டுருவோம். தண்ணியிலையா? ஆஹா, அவர் தண்ணியில இருக்கும்போது குப்பத்துல தள்ளி விட்டுருவோம். அவர் இங்க வேணாம். அப்படியே பண்ணிருவோம். யோ, என்ன சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பழையபடி சீக்கிரம் குப்பத்துக்கு கூட்டியாந்துட்டியா? நானே சிங்கப்பூர் பார்த்தது இல்ல, நீ அலையறியா? இனிமே இங்கேயே கடை. ஓஹோ, நீங்க ஏசிலையும் கீசிலையுமா சுகமா பங்களாவில் இருக்க வேண்டியது, நான் கொசு மூட்டு பூச்சியோட இங்க கொடுத்து நடத்த வேண்டியதா? இப்பவே உன் வீட்டுக்கு போற, உன் வீட்டுக்காரிக்கிட்ட எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்கிற. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஏயா, என் வீக் பாயிண்ட் தெரிஞ்சு மடக்குறியா? உன்னுடைய வீக்னஸ் தான் இந்த வீரபாண்டியனுடைய பலம். இந்தா, உனக்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். இந்த வீட்டை விட்டு நீ வெளியே வராத. குறிப்பா அந்த வீட்டு பக்கம் நீ தலை வச்சே படுக்கூடாது. அப்படின்னா ஒரு கண்டிஷன் சொல்லு. தினம் 6 மணிக்கு சகல வசதிகளோட இது மாதிரி பாட்டில் வரணும். வரல, 6:30 மணிக்கு வீட்டு தெருக்கோடியில் நின்னு வீரபாண்டின்னு கத்துவேன். அப்பவும் வரல. 7 மணிக்கு உன் வீட்டுக்கு முன்னால நின்னு டேய் வீரபாண்டின்னு கத்துவேன். ஐயா, அப்பவும் வரல. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கலீஜ் பண்ணிடுவேன். உன் பொழப்பு நாரிடும். சம்பந்தி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, எல்லா வசதியும் பண்ணி தர்றேன். இந்த கோட்டை கொஞ்சம் கழட்டி கொடுங்க, ரொம்ப நாளா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா, என்ன நம்பி இருந்தீங்க, உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. உங்களையே நம்பி இருக்கிறேன், ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. என்னையா உன் பிரச்சனை? குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கிறேன். என்னது? அழகு நாச்சியாரோட மேனேஜர் பள்ளிக்கூடத்துல போய் கைய கட்டிக்கிட்டு நிக்கிறதா? என்ன ரொம்ப அவமானப்படுத்துற நீ? எவ்வளவு வேணும் உனக்கு? ஒரு 500. 500? வேணாம், ஒரு 5-10 குறைச்சுங்க. 1000 ரூபாய் புடி. புடியா? எனக்காக எவ்வளவு சின்சியரா உழைக்கிற நீ? இனிமே உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு பாக்கிய கொடுத்தா போதும். ஆமா. அழகு, என்னங்க லேவாதேவி பேசிக்கிட்டு இருக்கமில்ல, அனாவசியமா டென்ஷன் பண்ணாதீங்க. என் சொந்த பொண்டாட்டி கிட்ட சொந்த விஷயமா பேசிக்கலாமா? ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள உங்க வளரல முடியுங்க. அழகு, இந்த மேனேஜர் கூடவே இருக்கிறதுனால ஃப்ரீயா எதையும் பேச முடியல. ஒரு வாரத்துக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேனே, அதை இன்னைக்கு தரக்கூடாதா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு 100 ரூபாய் கேட்டா அது தரக்கூடாதான்னு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆம்பளைக்கு 100 ரூபாய்க்கு என்னங்க செலவு? ஆம்பளைனா 1008 செலவு இருக்கும். உங்களுக்குமா? எங்க ஒரு செலவு எடுத்து சொல்றது? சோப்பு வாங்கணும். அதான் 10 வாங்கி பாத்ரூம்ல அடிக்கிருக்கேன்ல. அது நாய்க்கு போற சோப்பாச்சே. ஐயோ, அது செத்து போச்சே. அந்த சோப் போட்டு குளிச்சதுனால தானே நாய் செத்தது. இல்ல, அதை கணக்கு பிள்ளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். 1.5 நிமிஷம் ஓடி போச்சு, தள்ளுங்க. அம்மா, 6 மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட். நீங்க வக்கீல் வரராஜன் வீட்டுக்கு போய் ஊசி போட்டுக்கிறீங்க. என்னது? அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் பாலகிருஷ்ணன் கிளினிக் வச்சிருக்கிறாரு. அம்மா அம்மா அம்மா. யாரது? வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கும்பலா வந்திருக்கீங்க? எலெக்ஷனா? எலெக்ஷன் இல்லம்மா, கலெக்ஷன். என்ன விஷயம்? வெயில் காலத்துல ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. தண்ணி பந்தல் வைக்கலாம்னு இருக்கீங்களா? தண்ணி போடலான்னு இருக்கோம். என்னது சொன்னாரியா? ஏமா, நம்ம ஏரியாவுல நீங்க தான் கொடை வரலன்னு கேள்விப்பட்டு இருக்கிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நெல் கொடை வைக்கலான்னு இருக்கிறோம். வெயிலுக்கு ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அதெல்லாம் பாக்குறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்குதையா. கவர்மெண்ட் காட்டினா அவங்க வேற யார் பேரையாவது வச்சிடுவாங்க. நாங்க உங்க பேரை வச்சு உங்க கையாலேயே திறப்பு விழா பண்ணலான்னு இருக்கிறோம். பேப்பர்ல உங்க போட்டோவை போடலான்னு இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? அதை கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். அம்மா மனசு வச்சு எவ்வளவு கொடுத்தாலும் சரி, உங்க பேரை வேற வைக்கிறோம். ஏயா, அம்மா எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நீ நினைக்கிற? இந்தாங்க 500 ரூபாய். அம்மா, இதை உங்க கையாலே எழுதிருங்கம்மா. அத்தை, இருங்க இருங்க. என்னம்மா, நீங்க பாட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவ பேர்ல போட்டுருவாங்க. போடக்கூடாது போடக்கூடாது. உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. இவங்களுக்கு இது போதுமா? ஐயோ, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? உங்க பேர்ல பேனர் வைக்க போறாங்க. உங்க பேரு பேப்பர்ல கொட்டை எழுத்துல வரப்போகுது. உங்க போட்டோ வேற பேப்பர்ல போட போறாங்களே. என்ன கொடுக்கலாங்கிற? சும்மா ஒரு 5000 தள்ளி வீசுங்க. 5000 ரூபாயா? நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நான் சிங்கப்பூர் பணத்துல இருந்து கொடுக்குறேன்? வேண்டாம் வேண்டாம். அழகு நாச்சியார் 5000 ரூபான்னு இங்கிலீஷ்ல எழுது. என்ன போனவளுங்களை இன்னும் காணோம்? ஏய், 500ன்னு சொல்லு, 5000ன்னு வளராத. சரி சரி. என்ன அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? பணம் வாங்கிட்டு வந்தீங்களா? எடுங்க எடுங்க எடுங்க. தேடிட்டு இருக்கிறோம்.
அது என்னது? அது உனக்கு தேவையில்லாதது. இந்த பேசினபடி உனக்கு 350 ரூபாய், 150 ரூபாய் எனக்கு. அந்த பணம் எது? அது எங்க சாமர்த்தியத்துல வாங்கினது. உள்ள வாங்கினது தானே? ஆமா. அது எங்க பணம்? குடு. முடியாது. யோ மீனாட்சி, எடியா பணத்தை. எந்த பணத்தை? முட்டை பாரு. இதா? இத அவர் கேட்கவே இல்லையா? இதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? வச்சுக்கோ போ. தங்கச்சி வரேன். இந்தாங்க மாமா. எனக்கு எதுக்குமா இவ்வளவு பணம்? உங்க அப்பாவுக்கு தனி வாங்கி கொடுக்கறது தானே கேட்டேன். ஏனோ என்னத்துக்கு 100 50ன்னு அலையறீங்க? அதான் மொத்தமா வாங்கி கொடுத்துட்டேன். செம்மா இங்க போங்க. சரிம்மா. செம்மா இப்போ காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கடை விடுமுறை. அந்த ஆளுகிட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டுமே. ஏப்பா வேற எங்கேயும் சரக்கு கிடைக்காதா? சரக்கு கிடைக்காதனால தான் சார் உக்காந்து நிக்கிறோம். நாளைக்கு காலையில கடை திறந்தோன்னா எல்லாம் வாங்கி தான் போவோம். இப்ப என்ன பண்றது? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கடை மூடுவான்னா நேத்தே வாங்கி வச்சிருப்பேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அந்த ஆளுக்கு. வீரபாண்டி இன்னைக்கு மாட்டினோம். டேய் வீரபாண்டி, மணி 6 ஆச்சு, மறந்துட்டியா? பாட்டில் என்னாச்சு? 7 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உன்னை தூக்கி போட்டு திட்டிடுவேன். ஆமா. ஐயோ நைனா வந்து நார் அடிச்சிருவார் போல இருக்கே. வெளியே வாடா. அங்கே நின்னு தொலை. மானத்தை வாங்க வந்துருச்சு. என்னம்மா நல்லா இருக்கிறியா? நீதான் நார் அடிக்க பாக்குறியே. வா வீட்டுக்கு பாப்போம். பாட்டில் ஐயோ பாட்டில் குடுக்கறேனம்மா. ஆமாமா. இப்ப என்னத்துக்கு நீ அங்க கத்திட்டு வந்த? ஓ மாமனார் ஒப்பந்தத்தை மீறிட்டா. பெரிய ரஷ்யா இந்தியா ஒப்பந்தம். ஒரு நாள் குடிக்காட்டி என்ன செத்தா போயிருவேன். பேச மாட்ட. குப்பத்துல பிறந்து கூவி கூவி மீன் வித்து கஷ்டப்பட்டு இருந்த உன்னை பங்களாவில கட்டி கொடுத்தேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். என்னது நீ கட்டி வச்சியா? நீ மாப்பிள்ள பாத்திருந்தனா ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஆஃப் உனக்கு ஆஃப் அவனுக்குன்னு ஊத்தி கொடுத்து சேர்ந்து குடிக்கிற ஆளா பார்த்து கட்டி வச்சிருப்ப. எனக்கு இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு காரணம் எங்க மாமனார் தான். உன் அல்ப புத்திக்காக அந்த நல்ல மனுஷனை மாட்டி விட பாத்தியே. நீ எல்லாம் ஒரு அப்பனா? தபார், எனக்கு நீ துணையா இருக்காட்டியும் எனக்கு வினையா இருக்காத. அது போதும். இன்னைக்கு நான் ஒரு உண்மையை